வணக்கம். 5 சட்டமன்ற தேர்தல் கிளைமாக்ஸை நோக்கி நகர்ந்திருக்குது. மேற்கு வங்காளத்துல ஒரே ஒரு கட்டம் 140 பிளஸ் தொகுதிகளுக்கு மட்டும் வாக்குப்பதிவு பேலன்ஸ் இருக்குது. 29ஆம் தேதி கடைசி கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவிருக்கிறது. 29ஆம் தேதி சாயங்காலம் 6:30 மணிக்கு மேல தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வெளிவரும். எல்லாருமே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லியும், முடிவுகள் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியுமே வந்துட்டு ஆவலோடு காத்திருக்கிறாங்க. இந்த வீடியோல நாம மேற்கு வங்காளம் சார்ந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள், இது 23ஆம் தேதிக்கு முன்னாடி வந்த கருத்து கணிப்பு முடிவு, ஒரு 2 கருத்து கணிப்பு முடிவு. முதல் கருத்து கணிப்பு 22ஆம் தேதி நைட்டு வெளிவந்தது. அதே மாதிரி 2வது கருத்து கணிப்பு 21ஆம் தேதி நைட்டு வந்தது. இந்த 2 கருத்து கணிப்பு முடிவு கடைசி நேரத்துல தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவு என்ன மாதிரியான முடிவுகளை சொல்றாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். முதல் கணிப்புல சில கேள்விகளை கேட்டுட்டு யாருக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 2வது கணிப்புல நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க யாருக்கான வெற்றி வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு. முதலாவது கணிப்பு அமோக் அப்படின்ற ஒரு நிறுவனம் எடுத்திருக்கிறாங்க. முதலாவது கேள்வி, உங்களுடைய பார்வையில மேற்கு வங்காளத்தினுடைய வளர்ச்சியில முக்கியமான பங்கு யாருடைய பங்கா இருக்குது அப்படின்ற கேள்விக்கு, மாநில அரசு அப்படின்னு சொல்லிட்டு 22.44% மக்களும், மோடியினுடைய மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு 17.73% மக்களும், 2 பேருமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு 18.46% மக்களும், 2 பேருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 41.37% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. வாக்களிக்கிறதுல ஒரு முக்கியமான பிரச்சனை அப்படின்னா என்ன அப்படின்ற கேள்விக்கு, வேலையின்மை அப்படின்னு சொல்லிட்டு 17.3% மக்கள், கல்வி அப்படின்னு சொல்லிட்டு 13.5% மக்கள், சுகாதாரம் சொல்லிட்டு 9.8, வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு 19.2, சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லிட்டு 24.1, ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு 16.1 சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. சட்டம் ஒழுங்கு ஒரு பெரிய பிரச்சனையா சொல்லியிருக்கிறாங்க. நீங்க இருக்கக்கூடிய பகுதியில எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க உணர்றீங்க அப்படின்ற கேள்விக்கு, சிஸ்டம் ரொம்ப மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 29.86% மக்களும், மோசமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 58.25% மக்களும், நல்லாவே இருக்குது பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு 11.89% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. 100ல 12 பேர் தான் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்தது முதல்வர் சாய்ஸ் யார் அப்படின்ற கேள்விக்கு, மமதா பானர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு 41.90% மக்களும், சுவேந்து அதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு 43.70% மக்களும், அதிர் ரஞ்சன் சௌத்ரி அப்படின்னு சொல்லிட்டு 4.8% மக்களும், மற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு 9.6% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, எந்த கட்சி அதிகமான வாக்குகளை பெறுவார்கள் அப்படின்ற கேள்விக்கு, திரிணாமுல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு 40.17% மக்களும், பாரதிய ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு 43.25% மக்களும், மற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 16.58% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. அமோக் ஓட்டர்ஸ் போல் இவர்களினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது திரிணாமுல் காங்கிரஸ் 40.17% வாக்கையும், பாரதிய ஜனதா பார்ட்டி 43.25% வாக்கையும் பெறுவார்கள் சொல்லியிருக்கிறாங்க. திரிணாமுல் காங்கிரஸை விட பிஜேபி அதிகமான வாக்குகளை பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அடுத்த கணிப்பு ஜன்லோக் போல் இவர்களினுடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது மொத்தமா இருக்கக்கூடிய 294 தொகுதியில 148 பிளஸ் இடங்களை பிடிப்பவர்கள் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைப்பார்கள். என்டிஏ 146ல இருந்து 151, திரிணாமுல் காங்கிரஸ் 134ல இருந்து 139, மற்றவர்கள் 8ல இருந்து 9ன்னு சொல்லியிருக்கிறாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் அதிகபட்சம் பிடித்தா கூட 139, அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, மெஜாரிட்டி கிடைக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்டிஏ குறைந்தபட்சம் 146, அவர்கள் மெஜாரிட்டி தொடவில்லை, மேக்சிமம் பிடித்தார்கள்னா 151. என்டிஏவுக்கான ஒரு ஏஜ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 கணிப்புகள், ஒன்று வாக்கு சதவீதம், அதுலயும் என்டிஏ திரிணாமுல் காங்கிரஸை விட அதிகமான வாக்கு சதவீதத்தை பெறுவார்கள் அப்படின்னும், இன்னொன்னு ஜன்லோக் போலினுடைய நம்பர்ஸ் பார்க்கும் பொழுது அதுலயும் திரிணாமுல் காங்கிரஸை விட என்டிஏ ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி 22ஆம் தேதி நைட்டு 21ஆம் தேதி நைட்டு வந்த 2 கருத்து கணிப்பு முடிவுகள் இந்த மாதிரி சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.